ஸ்டெர்லைட் குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறதா தமிழ்நாடு அரசு? நீதிமன்றங்களில் தொடர்ந்து மௌனம் காப்பதற்கான காரணம் என்ன? 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்கும் வரை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தீவிரமான போராட்டம் நடத்தியது. ஆனால் இப்பொழுது ஆலை திறக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்ற வாதங்களிலேயே மௌனம் காக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? இதுவரை ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான நியாயமான அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கொடூரமாக கொன்றவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. இதற்கு பின்னணியில் யாருடைய ஆதாயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது? ஒரு கட்டத்திற்கு மேல் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் எழும் அளவிற்கு வழக்கு விசாரணைகளும் அரசு செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது ஸ்டெர்லைட்டில்? இந்த வீடியோவில் பார்ப்போம். டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2018ஆம் ஆண்டு மே 22 மொத்த தமிழ்நாட்டையும் உலுக்குனுச்சுன்னு சொல்லலாம். தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையே சுவாசிக்கும் உரிமையை கேள்விக்குள்ளாக்கிய ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அறவழியில் போராடிய மக்கள் தங்களது 100வது நாள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி பேரணி நடத்துகிறாங்க. அறவழியில் நடத்தப்பட்ட போராட்டம் காவல்துறையின் அத்துமீறல் துப்பாக்கி சூட்டால் கலைக்கப்படுகிறது. தனது சொந்த குடிமக்கள்னு கூட பார்க்காம 13 பேரை துடிக்க கொலை செஞ்சிச்சு அப்போதைய அதிமுக அரசு. 200க்கும் மேற்பட்ட மக்கள் பலத்த காயத்துக்கு ஆளானாங்க. இதை தொடர்ந்து தான் ஸ்டெர்லைட் ஆலை ஒரு வழியாக மூடப்பட்டுச்சு. 2020ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுனதை உறுதிப்படுத்துச்சு. ஆனால் ஸ்டெர்லைட் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேட்டு கடைப்பிடிக்கிறோன்னு சொல்லும் போது ஆலையை திறக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது சில அரசியல் கட்சிகளால் அரசியல் செய்கிறதுக்குன்னே பண்ணப்படுதுன்னு சொன்னிச்சு. உச்சநீதிமன்றம் ஆரம்பத்தில் ஒரு சில தழும்பலான நிலைப்பாட்டை எடுத்தாலும் கடந்த பிப்ரவரியில் நடந்த வாதத்தில் தமிழ்நாடு அரசோட ஆட்சேபனைகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தாண்டி அந்த பகுதியில் வாழ்கிற மக்களின் நலனும் அவங்களுடைய ஈடுபாடும் முக்கியம். அவங்களே ஒரு விஷயத்தை ஏற்காத போது நாம் ஏற்க முடியாதுன்னு சொன்னிச்சு. 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் போராளிகளை படுகொலை செய்யும்போது திமுக ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துச்சு. திமுக இந்த விஷயத்தை கண்டித்து மாபெரும் போராட்டங்களையும் உறுதியான நிலைப்பாட்டையும் எடுத்துச்சு. இப்போது வரைக்குமே தமிழ்நாடு அரசு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான பிரச்சனைகளில் உறுதியாக இருக்குது. ஆனால் அந்த கலவரம், அதாவது அறவழியில் போராடிய மக்களை சுட்டு கொன்ற குற்றவாளிகளை தண்டிக்கும் விஷயத்தில் திமுக அரசு மெத்தனம் காட்டிக்கிட்டு வருது. இதற்கான பின்னணி என்னவாக இருக்க முடியும்? ஆரம்பத்தில் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சிச்சு. ஒரு காவல்துறை பண்ண படுகொலையை எப்படி காவல்துறையை கண்டிக்க முடியும், உரிய நீதியை பெற்றுத்தர முடியும்னு சமூக ஆர்வலர்கள் அனைவரும் சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. சிபிஐயும் விசாரணை பண்ணுச்சு. ஆனால் ஒரு அரசு இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இன்னொரு அரசு இன்ஸ்டிடியூஷன் சாட்சி சொல்லாது, நேர்மையாக நடந்துக்காதுங்கிறது தான் சிபிஐ விசாரணை நிரூபிச்சிச்சு. இந்த படுகொலையில் ஒரே ஒரு காவலர் தான் சம்மந்தப்பட்டவர்னு சிபிஐ அறிக்கையில் தாக்கல் செஞ்சிச்சு. இந்த ஒரு விதமான மர்மமான போக்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவான போக்காகவும் மாறுனுச்சு. ஏன்னா இது வரைக்கும் 2 முறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடணுன்னு தீர்ப்பு வழங்கிச்சு. ஆனால் 2 முறை வழக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது 100 கோடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு வேணால் அபராதம் விதிச்சுக்கலான்னு சொல்லி ஆலையை திறக்கத்தான் அனுமதி அளிச்சிச்சு உச்சநீதிமன்றம். ஏன் கடந்த பிப்ரவரியில் அளித்த தீர்ப்பில் கூட ஒரு நிபுணர் குழுவை அமைக்கலாம், ஆலை இனிமேட்டு தொடர்ந்து இயங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பார்ப்பாங்க, அவங்க ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா ஆலை இயங்கணுன்ட்டு ஒரு குழு அமைச்சிச்சு உச்சநீதிமன்றம். இதற்கு எதிராக வாதாடின தமிழ்நாடு அரசு அப்போ முழுக்க அமைதியாக இருந்துச்சு. இந்த இடம்தான் ஸ்டெர்லைட் விஷயம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தில் பண்ண சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம்னா நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைச்சது. கிட்டத்தட்ட 1426 பேர்கிட்ட விசாரணை பண்ணி 1544 ஆவணங்களை திரட்டி 3000 பக்கத்துக்கு ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணினாங்க. மே 18, 2022ஆம் ஆண்டு நீதியரசர் அருணா ஜெகதீசன் இதோட ரிப்போர்ட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டு ஸ்டெர்லைட் பற்றின ஒரு கம்ப்ளீட் டிராயிங்கை நமக்கு கொடுத்துச்சு. தமிழ்நாடு அரசு இதுவரை காணாத கொடூரம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை. அப்போதைய தூத்துக்குடி கலெக்டராக இருந்த வெங்கடேஷ், தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ், நெல்லை சரக டிஐஜியாக இருந்த கபில்குமார், தூத்துக்குடி எஸ்பி மகேந்திரன் உட்பட 17 பேரும் இந்த படுகொலைக்கான பொறுப்புண்டு அந்த ஆணையம் சொன்னிச்சு. தமிழ்நாடு அரசு அமைச்ச ஆணையமே இப்படிப்பட்ட வெளிப்படையான குற்றச்சாட்டை சாட்டிய பிறகு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு?
இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் படுகொலையில் பலியான மக்களுக்கு 20 லட்சம் போதுமானதுன்னு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் சொன்னுச்சு. தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் ஏடிஜிபியாக ப்ரொமோஷன் ஆனார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு குற்றவாளிகளை தண்டிக்குதா இல்லை மேலும் மேலும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஊக்குவிக்குதாங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருந்துச்சு. இந்நிலையில் தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் குற்றவாளிகளை தண்டிக்கிற விதமாக இந்த வழக்கை திரும்ப எடுத்து நடத்தணுண்டு பீப்புள்ஸ் வாட்ச் எக்ஸிக்யூட்டிவ் தொடுத்த வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது மட்டும் ஒரு அரசோட வேலை இல்லை, அது அவசியம் என்றாலும் இது மனித உரிமை மீறல். இங்கே மாபெரும் மனித உரிமைக்கு மனித நலனுக்கு எதிரான அக்கிரமம் நடந்திருக்கு. இதில் அரசோட நிலைப்பாடு என்ன? சம்பந்தப்பட்ட யாருமே இது வரைக்கும் முழுசாக விசாரித்து தண்டிக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு வழியில் அவங்களுக்கு மேலும் மேலும் ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு தெரியலன்னு சொல்லி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்த நபர்களுக்கு எதிராக ஒரு ப்ராசிக்யூஷனை ஃபைல் பண்ணுது. ஆனால் இதில் தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அப்பட்டமான நிலைப்பாடை எடுக்குது. ஏன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னதுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவிக்குது. தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இந்த தேவை எழுது? ஏன் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று இவர்கள் முயல்கிறார்கள்? ஒரு அரசு செய்த தவிர இன்னொரு அரசு, அதாவது வேற ஒரு ஆட்சியே மாறினாலும் அரசு நிறுவனங்களை காட்டி கொடுக்கக்கூடாது. அவங்கள காக்கிறது தான் அரசோட வேலை. குறிப்பாக போலீஸ் செய்கிற தப்பை நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லவே கூடாதுங்கிறது தான் திமுக அரசின் வெளிப்படையான நிலைப்பாடாக இருக்கா? ஸ்டெர்லைட்டில் போராடி உயிரிழந்த மக்களுக்கான நீதி எங்கே இருக்குது? ஸ்டெர்லைட் ஆலை திறக்கக்கூடாது என்ற விவகாரத்திலும் திமுக அரசு மெத்தனமாக இருக்குது. ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த படுகொலையில் ஈடுபட்ட அனைவரையும் காப்பாற்றணுங்கிறதுல இன்னும் உறுதிப்பாடோடு இருக்குங்கிறது தான் இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துது.